நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்காக டெய்லி பேசிஸ்ல கஷ்டப்பட்டு எக்ஸர்சைஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நாள் வந்து உங்களால வெயிட் லாஸ் வந்து பண்ணிட முடியும். ஆனா, எக்ஸர்சைஸ்ன்னு வரும்போது ஏதோ ஒண்ணு அப்படின்ற மாரி வந்து இல்லாம, எக்ஸர்சைஸ பத்தி சில விஷயங்கள் புரிஞ்சுகிட்டு அத வந்து பண்ணுங்க. இப்ப நான் அதுல என்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லப் போறேன் அப்படின்னா, எக்ஸர்சைஸ்ன்னு வரும்போது கார்டியோ ஒர்க் அவுட்டையும், ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங்கையும் டெய்லி பேசிஸ்ல வந்து பண்ணுங்க. இதுல எதனா ஒண்ணு மட்டுமே நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா, அந்த ரிசல்ட்ஸ் வந்து உங்களால குயிக்கா எடுக்க முடியாது. எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரது ரொம்ப லேட் ஆயிட்டே வந்திருக்கோ, அந்த அளவுக்கு உங்க மைண்ட் வந்து டவுன் ஆயிட்டே வந்து வரும். அதனால எதனால இந்த 2 ஒர்க் அவுட்ட வந்து பண்ணணும் அப்படின்றத சொல்றேன் அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்ப்போம். சோ ஏன் வந்து வெயிட் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. அது எக்ஸாக்ட்டா எப்படி பண்றது அப்படின்றது உங்களுக்கு தெரியல. நீங்க உங்கள கைட் பண்ற மாரி ஒரு ப்ராப்பரான கைடன்ஸும், கோச்சிங்கும் உங்களுக்கு வந்து வேணும். நான் சொல்லிக் குடுத்தா ரிசல்ட்ஸ் வந்து எடுத்துருவேன் அப்படின்ற மாரி நீங்க இருந்தீங்கன்னா, தாராளமா எங்களோட வெயிட் லாஸ் ப்ரோகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். சோ எங்கள கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கீழ கமெண்ட்ல எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் குடுக்குறேன். நீங்க மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்ப நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க. இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழ இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்ப கார்டியோ ஒர்க் அவுட்னு வரும்போது நீங்க வாக்கிங் போறதா இருக்கட்டும், ஜாக்கிங் போறதா இருக்கட்டும், ரன்னிங் போறதா இருக்கட்டும், ஈவன் நீங்க ஒரு ஜூம்பா வந்து என்ன பண்றீங்க, இந்த மாதிரி உங்களோட உடம்ப கொஞ்சம் ஃபாஸ்டா எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே வந்து இல்லாம மூவ் பண்ற எக்ஸசைஸ் தான் வந்து கார்டியோ எக்ஸசைஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுவே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வரும்போது நம்ம பாடியில இருக்க மசில ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு எதனா ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஒரு உதாரணத்துக்கு டம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், பார்பல் ராட் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்ன அப்படின்னா ஜிம்முக்கு போயிட்டு எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணாலே அது வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இதுல இந்த 2 ஒர்க் அவுட்டையும் வந்து பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்குமே வந்து ஸ்பெஷலான சில பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. இப்போ நீங்க கார்டியோ ஒர்க் அவுட் மட்டும் டெய்லி பேசிஸ்ல வந்து பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட ஹார்ட் ஹெல்த்தா இருக்கட்டும், உங்களோட லங்ஸ் ஹெல்த்தா இருக்கட்டும் ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். பண்ணும்போது கேலரிஸ் வந்து ரொம்ப அதிகமா வந்து பர்ன் ஆகும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்ல நீங்க எவ்வளவு கேலரிஸ் வந்து பர்ன் பண்றீங்களோ அதை விட. அது மட்டும் இல்லாம உங்களோட பாடியில ஃபேட் லாஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்க பீப்புளுக்கு கார்டியோ ஒர்க் அவுட் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒர்க் அவுட் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஆனா இந்த கார்டியோ ஒர்க் அவுட்டை கண்டினியூஸா வந்து நம்மளால பண்ணிக்கிட்டே வந்து இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம ஓவரா நீங்க வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா பாடியில வந்து மசில் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயங்களும் வந்து ஆயிடும். பர்டிகுலரா சொல்லணும்னா நிறைய பேர் வந்து சொல்றீங்க எனக்கு கையை வந்து குறைக்கணும், வயிறு வந்து குறைக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி பாடி ஷேப்பை நீங்க வந்து மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா அது கார்டியோ ஒர்க் அவுட் பண்றதுனால மட்டும் வந்து மாற்ற முடியாது. இதுவே நீங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து பண்ணும்போது உங்களோட பாடியில மசில் வந்து பில்ட் ஆகும், மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்க எதனா ஒரு விஷயங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட ஈஸியா உங்களோட பாடி வந்து அந்த பர்ன் வந்து பண்ணும். பிளஸ் நீங்க நினைக்கிற மாதிரி உங்களோட பாடி ஷேப்பை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் வந்து ஹெல்ப் பண்ணவே. ஆனா இதுல இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணா பெருசா பாடியில வந்து பெயின் வந்து இருக்காது. ஆனா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது பெயின் வந்து இருக்கும். இதை நீங்க பண்ணும்போது ப்ராப்பரான ஃபார்மும் வெயிட் வந்து ப்ராக்ரெசிவா நீங்க வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கிட்டே போகணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னாலும் பெருசா வந்து ரிசல்ட்ஸ் வந்து உங்களால பார்க்க முடியாது. ஸோ சிம்பிளா உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல ஒரு 45 மினிட்ஸ்ல இருந்து 60 மினிட்ஸ் நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு 30 மினிட்ஸ்ல இருந்து 45 மினிட்ஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 15 மினிட்ஸ் நீங்க கார்டியோ ஒர்க் வந்து பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதை விட நல்லாவே உங்களால எடுக்க முடியும். சோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ், நியூட்ரிஷன் இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு பில்னஸ் பத்தி வந்து இருக்கணும் அப்படின்றது தான். அது நீங்களும் உங்களோட ஃபேமிலி உங்களுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கலாம். சில ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.